ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எபிசோடை பொறுத்த வரைக்கும் வேலு ரத்னவேலு ரெண்டு பேருமே காரில் போயிட்டுருக்காங்க. கார் இடையில நின்று போகுது. அதுவும் கரெக்டாக ஜவுளி கடை முன்னாடி வந்து நிற்கிது. இது எல்லாமே வேலுவோட பிளான் தான். ஸோ காரை விட்டு கீழே இறங்கி வேலு காரை செக் பண்ணுற மாதிரி செக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது அமைச்சர் வந்து அங்கே ஒரு பொம்மை போட்டிருக்க ட்ரெஸ்ஸை வந்து பார்க்குறாங்க. வேலுவை கூப்பிட்டு அதை கை காமிக்கிறாங்க. வேலுவும் எதுவுமே தெரியாத மாதிரி அந்த ஒயிட் ஷர்ட்டா அப்படின்னு சொல்லி ரத்னவேலு கிட்டே கேட்குறாங்க. அட இல்லைப்பா, பக்கத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கை காமிக்க, ஓ மேடத்துக்கு ட்ரெஸ்ஸா, இருங்க நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேலு அங்கேருந்து போகிறாங்க. ட்ரெஸ்ஸையும் வாங்கிக்கிட்டு கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இது எல்லாமே வேலுவோட பிளான் தான் அப்படின்ற மாதிரி சின்ன ஒரு சந்தேக கண்ணோட ரத்னவேலு வந்து வேலுவை பார்க்குறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் அமைச்சர் வேலு ரெண்டு பேருமே வீடு வந்து சேர்றாங்க. வேலு அமைச்சர் கையாலேயே அவங்க பொண்ணுக்கு அந்த ட்ரெஸ்ஸை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அடுத்த ஒரு பிளானை வந்து போடுறாங்க. அந்த ட்ரெஸ்ஸை கார் மேலே எடுத்து வச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. ரத்னவேலு அங்கே கார் மேலே இருக்கிற ட்ரெஸ்ஸை வந்து பார்க்குறாங்க. வேலுவை கூப்பிடுறாங்க. ஆனால் வேலு இங்கே மறைஞ்சிக்கிறாரு. வேறு வழி இல்லாமல் அமைச்சர் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வராங்க. அதை இங்கே நம்ம வள்ளி வந்து பார்க்குறாங்க. ஸோ வர்றவங்க போகிறவங்க எல்லாருமே சிம்பிளாக இருக்கணும் தான், ஆனால் இவ்வளோ சிம்பிளாலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே வள்ளியை வந்து திட்டாத குறையாக வந்து திட்டிட்டு போயிட்டுருக்காங்க. இதனால் வள்ளி ஃபீல் பண்ணாலும் அங்கே ஒளிஞ்சிட்ருக்க வேலுவை பார்த்து, இதுக்கு தான் நீ ஆசைப்பட்டாயா குமாரா அப்படின்னு சொல்லி வேலுவை பார்த்து கேட்க, என்னங்க மேடம் இப்படி சொல்லிட்டீங்க, அங்கே பாருங்க அப்படின்னு சொல்ல அமைச்சர் வந்து கையில் ஒரு கட்டப்பையோட இங்கே வள்ளி முன்னாடி வந்து நிற்கிறாங்க. வள்ளி அப்படியே நடுநடுங்கி போய் நின்றுட்டுருக்காங்க. வந்ததும் அதுவுமா இங்கே அமைச்சர் வந்து வள்ளியை வழக்கம் போல் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என் மானத்தை வாங்கணும்னே நீ இப்படி ட்ரெஸ்ஸை வந்து போட்டிருக்கியா, ஏன் உனக்கு எதுவுமே நல்ல ட்ரெஸ் கிடையாதா அப்படின்னு சொல்லி வழக்கம் போல் வள்ளியை வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வள்ளியும் எதுவுமே பேசாமல் அழுதுட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்போது வேலு பார்த்திங்கன்னா ஃபோன் வந்த மாதிரி அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. வேறு வழி இல்லாமல் ரத்னவேலு பிடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வள்ளிக்கிட்ட கொடுக்க, வள்ளியும் ரொம்பவே ஃபீல் பண்ணி அந்த பையன் வந்து வாங்குறாங்க. முதல் முறையாக தன்னுடைய அப்பா தனக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வள்ளி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கீழே இறங்கி வராங்க. அங்கே வந்திருக்க கெஸ்ட்டுங்க எல்லாருக்கிட்டேயுமே இது எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஸோ இதை பார்த்து வேலு வந்து சந்தோஷப்பட்டாலும் இங்கே ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்கதா இங்கே நம்ம வள்ளி வந்து தப்பாக புரிஞ்சுருக்காங்க. ஆக்சுவலி அவங்க வந்திருக்கிறது வந்து மாப்பிள்ளை பார்த்து தெரியுறாங்க. ஸோ அவங்க பொண்ணுக்கு நல்ல ஒரு பையனாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கதா இங்கே வள்ளி வந்து கேட்டுட்டு தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. இதை வேலுக்கிட்ட போய் சொல்கிறாங்க. இங்கே கல்யாணத்துக்கு முக்கால்வாசி பேர் வந்து பொண்ணு பார்க்க தான் வந்திருப்பாங்க போல். ஸோ அழகாக பிறந்தது ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே வேலுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே ரெண்டு பேர் பேசிகிட்டு இருந்தவங்க இங்கே வேலுக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, இது எனக்கு இஷ்டம்லாம் இல்லை அப்படின்ட்டு இங்கே முந்திக்கிட்டு நம்ம வள்ளி வந்து பேச, அட உன்னை யாரும் பொண்ணு கேட்கலாமா, இவரை தான் நாங்கள் மாப்பிள்ளை பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வள்ளி ஒரு மாதிரி ஆகிறாங்க. ஸோ இங்கே வேலு பார்த்திங்கன்னா நக்கலாக சிரிக்கிறாங்க. அழகாக பிறந்தது ரொம்ப தப்பு தான் மேடம், என்ன பண்ணுறது, அழகாக பிறந்துட்டா பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லி இங்கே வள்ளியை கலாய்க்க, வள்ளி இங்கே கையில் தண்ணியோட வேலுவை துரத்த, அந்த சமயம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வர இங்கே வேலு மேலே தண்ணியை ஊற்றும் போது நம்ம வேலு ஜஸ்ட் மூவ் ஆக அந்த தண்ணி நம்ம அமைச்சர் மேலே பட, அமைச்சர் வந்து இதெல்லாம் நீ வேணும்னு தான் பண்ண அப்படின்னு சொல்லி வழக்கம் போல் வள்ளியை திட்ட, ஸோ இங்கே வள்ளி அழுதுட்டு நின்றுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை அமைச்சர் இனிமேல் இந்த கல்யாணம் நடந்து முடிகிற வரைக்கும் ரூமை விட்டு வெளியில் வந்துடாத அப்படின்னு சொல்லி வள்ளியை வந்து திட்டுறாங்க. வள்ளி இதனால ஃபீல் பண்ணுறாங்க. இதோட இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க. இன்றைக்கி எபிசோடு எப்படி இருந்துச்சுங்க, நல்லா இருந்ததா, என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்ததா, ஸோ என்ன நடந்தது அப்படின்றத நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் எபிசோடை வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.